ஹலோ காய்ஸ் ரெடி காசையில் அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் விஜயா வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா போன விஷயம் எல்லாம் என்ன ஆச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதே எங்கே கேட்குறீங்க, வரும்போதே சொல்லிட்டேன் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொன்னேன் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுதான் சொன்னனே, அவங்க ஏற்கனவே எங்களுக்கு சொந்தக்காரங்களாம், அதனால் வந்து இது சரி வரலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் சரி வரலைன்னு சொல்லும்போது வந்து மனோஜுக்கு அந்த பொண்ணு வந்து தங்கச்சி முறை மாதிரி வருகுது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த கல்யாணம் குழம்பினதும் சரிதான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து விஜயா கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்களும் தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு சொன்னீங்க, அதுக்கப்புறமா என்ன இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து இப்போ தான் எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டது இல்லையா, இதுக்கப்புறமா இதை பற்றி பேசுகிறது அவ்வளவு நல்லா இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து விஜயா சொல்கிறாங்க, இல்லைங்க ரொம்ப நல்ல குடும்பமாக இருந்துச்சுது, அவங்க ரொம்ப வசதியானவங்களாக இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடும் என்ற மாதிரி வந்து நான் வந்து சந்தோஷமாக தான் இருந்தேன், இப்படியெல்லாம் ஆகும் என்று நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து முத்து அந்த இடத்துக்கு வராங்க. என்னப்பா என்ன பிரச்சனையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் நீ கேட்காத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி மனோஜ் எங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. மனோஜ் இன்னும் வீட்டுக்கு வரலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது மனோஜ் வீட்டுக்கு வரலையா, எங்கே போயிட்டான்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவன் ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டான், என்ன உன்ன மாதிரி வந்து எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறவன் நிச்சயா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னது முத்து எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறானா, ஏன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவன் இப்படி பேசினாலே எனக்கு பிடிக்கதில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போதே முத்துக்கு தெரிஞ்சிட்டுது, மனோஜுக்கு இந்த கல்யாணம் சரி வரலை என்ற மாதிரி வந்து தெரிஞ்சிட்டுது. இந்த நேரத்தில் வந்து மனோஜோட ஏதாவது பேசணுமென்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மனோஜோட ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ் வந்து ரொம்ப வேதனையில் இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால் வந்து அங்கே போகிறாங்க. போய் கேட்குறாங்க, மனோஜ் என்னடா ஆச்சுது, எதுக்கு வீட்டுக்கு வரல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு வரவே பிடிக்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது உனக்கு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, எனக்குமே அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது, இந்த கல்யாணம் நடக்குமென்னு நினச்சிருந்தேன், ஆனால் என்னமோ தெரியலை, ஒரு வயசானவர் வந்து எல்லாத்தையுமே குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், நீ ஏதோ அவசரப்படுற மாதிரி இருக்குது என்ற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ரோகிணி வந்து கால் பண்ணுறாங்க மனோஜுக்கு. கால் பண்ணும்போது இவங்க ஆன்சர் பண்ணலை. யாரா கால் பண்ணுறது, எதுக்கு நீ ஆன்சர் பண்ணாமல் இருக்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாதவங்க, அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணுமெண்டு அவசியம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் அந்த பாலரம்மாவா, அது எதுக்கு உனக்கு கால் பண்ணுது என்ற மாதிரி வந்து முத்து கேட்குறாங்க. தெரியலை, நான் வந்து ஃபோன் பண்ணவே இல்லை, அது எதுக்கு ஃபோன் பண்ணுதுன்ட்டு எனக்கு எப்படி தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து இங்கே ரோகிணி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கிறியா, எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும், அதனால் இதை பற்றி உன்னோட வந்து பேசணும் என்ற மாதிரி வந்து ரோகிணி நினைக்கிறாங்க. ரோகிணிக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், இந்த விஷயத்தை பற்றி விஜயா வந்து பார்வதி வீட்டில் போய் பேசுகிறாங்க. அதாவது வந்து பார்வதிக்கு வந்து சொல்லி கவலைப்படுறாங்க. இவ்வளவு நல்ல குடும்பம், வசதியான குடும்பம், இப்படி ஆச்சே என்ற மாதிரி வந்து சொல்லி அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க கவலைப்பட்டுட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து சிந்தாமணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே போகிறாங்க. ஏனென்று சொன்னால் சிந்தாமணிக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி, அதனால் அந்த கல்யாண விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன கட்டத்தில் இருக்குது, இவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா என்ற விஷயத்தெல்லாம் அறியறதுக்காக அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. இவங்களை அனுப்பினது வந்து ரோகிணி. அங்கே போய் அங்கே என்ன நடக்குதுன்றதை அறிஞ்சிட்டு வாங்கன்ற மாதிரி வந்து ரோகிணி தான் வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க போய் அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒன்றும் விடாமல் வந்து கேட்குறாங்க. என்ன மாஸ்டர் என்ன நடந்தது, பொண்ணை பிடிச்சிருந்ததா, அவங்களோட பையனை அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படிப்பட்ட குடும்பம், ஏன் என்னத்துக்காக நீங்கள் மாட்டேன்னு சொன்னீங்கன்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் இங்கே மாட்டேன்னு சொன்னோம், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்குமே பிடிச்சிருந்தது, யாரோ ஒரு முதியவர் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து சரிப்பட்டு வராது என்ற மாதிரி வந்து சொன்னோன்னா அவங்களுமே வந்து குழப்பிட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரே சங்கடமாக போச்சு. சரி
அவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்காமலா போயிடுவா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர் நீங்கள் உங்களுக்கே இப்படியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் எனக்கும் புரியல சிந்தாமணி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜயா. அப்படி சொல்லும்போது வந்து சிந்தாமணி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், உன்னுடைய பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுது, அவங்களுக்கு இன்னுமே வந்து சட்டப்படி டிவோர்ஸ் ஆகலை, அதுக்கிடையில் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த சந்தோஷமான விஷயத்த எப்படியாவது வந்து ரோகிணிக்கு சொல்லணும் என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே இருந்தே ஃபோன் பண்ணினா இவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால் நேரவே ரோகிணி வீட்டுக்கு போயிடலாம்னுட்டு சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரி மாஸ்டர் நான் போயிட்டு வரேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சிந்தாமணி இப்போ தானே வந்தீங்க, அதுக்கிடையில் போகிறேன்ற சொல்கிறீங்க, நானுமே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மாஸ்டர் எனக்கு சில வேலைகள் இருக்குது, அதையும் பார்க்கத்தானே வேணும், நான் வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டுட்டு போகலாமட்டு தான் வந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது சந்தோஷமான விஷயமா என்ற மாதிரி வந்து விஜயா கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை மாஸ்டர் நீங்கள் பொண்ணு பார்க்க போனதுனால நான் நினச்சேன் இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கும் தானே என்ற மாதிரி வந்து நினச்சிருந்தேன், அப்படி பார்த்தா அது சந்தோஷமான விஷயம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களா என்ற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிந்தாமணி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கப்புறமா அவன் இங்கே எதுக்கு இருக்கணும், நான் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எங்கே என்று சொன்னால் ரோகிணி வீட்டுக்கு. ரோகிணி வீட்டுக்கு போகும்போது ரோகிணி வந்து கேட்குறாங்க, என்ன ஆண்டி என்னாச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அங்கே நீ நினைச்ச மாதிரி வந்து எதுவும் நடக்கலை, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் நடந்திருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே வந்து அந்த பையனுக்கு கல்யாணமான விஷயம், தங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் தான் சொல்லியிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ரோகிணி சொல்கிறாங்க, இல்லையே ஆண்டி அப்படிப்பட்டவங்க இல்லை, உண்மையெல்லாம் சொல்லக்கூடியவங்க இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை இவங்க சொல்லலையாம், ஆனால் வந்து மனோஜோட அப்பா இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களாம், சொல்லித்தான் அந்த பொண்ணை வந்து பொண்ணு பார்க்கவே போனாங்களாம். ஆனால் போன இடத்துல வந்து மனோஜுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு தங்கச்சி முறையாக வராங்களாம், அவங்க தூரத்து சொந்தமாம், அதனால் இந்த கல்யாணம் வந்து குழம்பிட்டு தான் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து ரோகிணி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. நான் நினைச்சேன் இவனுக்கு இது இல்லை, இது மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் ரோகிணி இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லும்போது, பின்ன எனக்கும் மனோஜுக்கும் இன்னுமே வந்து டிவோர்ஸ் ஆகலை, அதுக்கிடையில் வந்து பொண்ணு பார்க்க போகிறான்னு சொன்னால் இவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து நேரவே மனோஜோட போய் கொண்டாடணுமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இது கொண்டாடுற விஷயமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயந்தான், மனோஜிட்ட இதை வந்து ஃபோனில் வந்து சொன்னால் சரிப்பட்டு வராது, நேரடியாக போய் சொல்லணும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்க வந்து மனோஜோட ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. வரும்போது ஏற்கனவே முத்து அங்கே வந்து மனோஜோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ரோகிணி வராங்க. என்ன மனோஜ், ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன், என்ன நீ மாத்திரம் வந்து சந்தோஷம் இல்லாமல் வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறாவே, ஏன் மனோஜ் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எதை பற்றி பேசுகிற, பிஸ்னஸை பற்றியா, அப்படி எதுவும் நடக்கலே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மனோஜ், உன்னோட பேசணும்னு சொன்னால் பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் பேசணுமா, வேறு எந்த விஷயமும் பேசக்கூடாதா என்ற மாதிரி வந்து ரோகிணி கேட்குறாங்க. வேறு எந்த விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது உனக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ தான் வந்து இன்றைக்கி வந்து பொண்ணு பார்க்க போனியாமே, அதை பற்றி தான் சொல்கிறேன், பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருக்காம், உனக்கும் பொண்ணை பிடிச்சிருக்காம், அப்புறம் என்ன இனி கல்யாணம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நீ பேசாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் பேசியே ஆகணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரோகிணி. அப்படி சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு, முதல்ல நீ எதுக்கு இங்கே வந்த, முதல்ல வெளியில் போ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த கேள்வியை நான் தான் உன்னை பார்த்து கேட்கணும், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற, இந்த ஸ்டோர் ரூம் வந்து மனோஜோட மட்டும் இல்லை, என்னுடைய உழைப்பும் இருக்குது, என்னுடைய பணமுமே இதில் போட்டிருக்கிறேன், அதனால் நான் வருவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மனோஜுக்கும் தனக்கும் இன்னுமே சட்டப்படி டிவோர்ஸ் ஆகலை, அதனால் வந்து மனோஜோட பேசுகிறத நீங்கள் யாரும் தடுக்க முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜை பேச விருப்பம் இல்லாமல் இருக்கிறான், அதுக்கப்புறமா நீ எதுக்கு பேசுகிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் பேச வந்தது மனோஜோட தான், உங்களோட இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனோஜை பார்த்து, இங்கே பாரு மனோஜ், நீ எத்தனை பொண்ணு பார்க்க போனாலும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி உன்னை வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க, நீ வந்து இனிமேல் மாத்திரம் இந்த முயற்சியை எடுக்காத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் நீ எப்படி சொல்கிற, நீ எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அது என்னுடைய விருப்பம், நான் வந்து உன்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டேன், இனிமேல் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நீ வர முடியாது, நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணத்தான் போகிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜ் இங்கே பாரு, அது மட்டும் உன்னால் முடியாது, நான் வந்து அதுக்கு
சம்மதிக்கவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ சம்மதிக்கணுமென்ற அவசியமே எனக்கு இல்லை, உன்னிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கினாலே போதும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் நானுமே சொல்கிறேன், நான் வந்து டிவோர்ஸ் தரப்போகிறதில்ல, உனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகிறதில்ல, தேவையில்லாமல் நீங்களும் உங்களோட நேரத்தை வீணாக்கி மற்றவங்களை பொண்ணு பார்க்க போகிறன்ற மாதிரி வந்து அவங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நீ பேசாத, எனக்கு என்னுடைய வேலை தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது, இந்த பாலரம்மா இவ்வளோ மோசமானவளாக இருக்கிறாளே என்ற மாதிரி வந்து முத்து பார்க்குறாங்க. டே மனோஜ், இவளோட என்ன பேச்சு, வா நாங்கள் வீட்டுக்கு போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மனோஜுமே நான் வீட்டுக்கு போகிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன பிறகு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து விஜயாட்ட சொல்ல போகிறாங்க. சொன்னதுக்கப்புறமா விஜயா என்ன பண்ண போகிறாங்கன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.